நீங்கள் யூனிட்டிக்கு புதுசாக வந்திருக்கீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் கரெக்டான ப்ளேஸில் இருக்கீங்க. இந்த ரெக்கார்டை எப்படி க்ளோஸ் பண்ணிப்போம். நீங்கள் கரெக்டாக ரெக்கார்டாக வந்தேன் நினைக்கிறேன். ஆரம்பிப்போம். சரி, ஓகே. இந்த பேசிக் டியூட்டோரியல் தான் இது. அதாவது யூனிட்டி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான். இது போட வேணாம் தான் நினச்சேன். சரி, ஓகே, இதை மட்டும் எதுக்கு விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் யூனிட்டி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது முக்கியமாக தேவைப்படுறது வந்து யூனிட்டி அப் தேவைப்படும். ஏன் யூனிட்டி அப்னா இதில் தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸை ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும். யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களால் சாதாரணமாக கண்ட்ரோல் எழுதி நியூவாக ப்ராஜெக்ட்ஸை உருவாக்கிட்டே போக முடியாது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஸோ அதுதான் இந்த யூனிட்டி ஹப். எங்கள் unity3d.comக்கு போயோ இல்லைனா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணியோ இந்த வெப்சைட்டில் போகும். ஸோ இதான் யூனிட்டியோட அஃபிஷியலான வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது. ஸோ டவுன்லோட் யூனிட்டி ஆப், ஸோ சூஸ் யூனிட்டி ப்ளஸ் டவுன்லோட். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் எப்பவும் போல டவுன்லோட் யூனிட்டி அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிச்சா 102 MB தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். கேம் டெவலப்மெண்ட்னாலே உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் நிறைய தேவைப்படும். ஸோ ஒரு நல்ல ரவுட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மொபைல் டேட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா மொபைல் டேட்டானா அட்லீஸ்ட் ஒரு 3 GB ஆச்சு வேணும் மொபைல் டேட்டாக்குனா. ஏன்னா ஒரு சைஸுமே சும்மா அப்படி இருக்கும். ஏன்னா யூனிட்டியோட சைஸுமே இதுக்கெல்லாம் எப்பவும் போல் அதை படித்த பழகறி விடுங்க. நான் ஆரம்பிக்கும் போதே படிச்சுதான் அதெல்லாம். ஓகே, இது இன்ஸ்டாலே முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வச்சுக்கோங்கப்பா. ஆயிடுச்சு. ஓகே, இப்போ போல் ரன் யூனிட்டி ஆப் இருக்குது. அதை கொடுத்துட்டு ஃபினிஷ் எடுத்துக்கோங்க. நம்ம நெட்வொர்க் ஆக்சஸை யூஸ் பண்ணுறது கேட்குது. ஸோ இதுக்கு ஆலோ ஆக்சஸ் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் யூனிட்டி வந்து நெட்டுக்கு தேவைப்படும். பிகாஸ் நீங்கள் ஒரு லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதை நான் போக போக சொல்கிறேன். ஓகே, யூனிட்டி அப்புக்குள்ளே போனோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணணும். பிகாஸ் சைன்இன் பண்ணால் உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் தருவாங்க. அந்த லைசன்ஸை வச்சு தான் நீங்கள் உங்களோட கேம் ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போல சைன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஐடி இருக்குது. நான் சாதாரணமாக என்னோட கூகுள் அக்கௌண்ட்டே போட்டு ஓகே எப்போ போல சைன் ஆகிடுச்சு நம்ம யூனிட்டி ஆப்பில். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணால் நம்மளோட எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். யூனிட்டி எடிட்டர். ஸோ யூனிட்டி எடிட்டரில் தான் நம்ம கேம் எடிட் பண்ண முடியும். இது கேமை உருவாக்க தான் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வெர்ஷன் இருக்குது. நான் எப்பவும் போல் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனா உங்களுக்கு இன்ஸ்டால் எடிட்டர் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வெர்ஷன் இருக்கும். லாங் டர்ம் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஏதாச்சும் 3 ஏற்றிக்கோங்க. ரெக்கமெண்ட் வெர்ஷனே 2021 தான் இருக்குது. நான் இப்போதைக்கு 2019 தான் எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நான் 2019 கண்டினியூ பண்ணேன். உங்களுக்கு வேணா நீங்கள் 2021 ஏற்றிக்கோங்க. பிகாஸ் அதுக்கும் அவ்வளோ வித்தியாசம்லாம் இருக்காது. ஒரு சில சின்ன இன்டர்ஃபேஸ் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். எடிட்டரை இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சில விஷயம் ஆண்ட்ராய்டு விண்டோஸு இங்கே வேணா ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் அதை காட்டிடுறேன் அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் அழுத்திக்கோங்க. அழுத்தினோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து நிறைய காட்டும். ஸோ நான் 2021 இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்டு வந்து 5.6 GB தேவைப்படும் இந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அப்படின்னா யோசிச்சுக்கோங்க எவ்வளோ நெட் யூஸ் ஆகணும். அதே மாதிரி இது கூடவே மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோஸ் கம்யூனிட்டி இதில் தான் நம்ம கோடிங்லாம் பண்ணுவோம். ஸோ அது நம்மளுக்கு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் இன்ஸ்டால்னு காட்டுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டுமே 1.24 GB அப்படின்னா யோசிச்சுக்கோங்க. ஸோ அது தானே இன்ஸ்டாலோட 5 GB சேர்த்து தான் வரும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு ஆண்ட்ராய்டு பில்டு தேவைப்படும். ஸோ ஆண்ட்ராய்டு பண்ணுறானே ஆண்ட்ராய்டு பில்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு விண்டோஸ் பில்டும் தேவைப்படும். பண்ணிக்கோங்க. இந்த விண்டோஸ் சர்வர் பில்டுன்னு இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது, அது மல்டிப்ளேர் பண்ணுறதுக்காக மல்டிப்ளேர் பண்ணால் அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேணாம். ஸோ பில்டுன்னு இருக்கும். ஸோ இது 2 கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிளாக நீங்கள் இன்ஸ்டால் எழுதிக்கோங்க. எனக்கு வந்து இன்ஸ்டால் பட்டன் காட்டல. ஏன்னா எனக்கு வந்து என்னது ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டிஸ்க் வச்சுருக்கேன் யூனிக்காக மட்டுமே. ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சமே டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீசஸில் வந்து ஆல்ஃபாங்கிற வெர்ஷன் இருக்குது 2022க்கு. பீட்டா கூட இல்லை, வெறும் ஆல்ஃபா தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பக்கியாக இருக்கும். ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னா லைசன்ஸ் வாங்கணும். ஸோ லைசன்ஸ் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேனேஜ் லைசன்ஸ்னு ஒரு பட்டன். இதை அழுத்திக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து பர்சனல் லைசன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட் டைம் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆடுன்னு அழுத்திக்கோங்க. பதினாலு தெரியும் ஆக்டிவேட் வித் லைசன்ஸ் ரெக்வஸ்ட்னு ஒன்று இருக்கும். இல்லை கெட் அ ஃப்ரீ பர்சனல் லைசன்ஸ். ஸோ நமக்கு இதான் அழுத்தணும். ஸோ அழுத்தினோடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வரும். இதை கொஞ்சம் படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும். முக்கியமான என்னதுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட கேம் வந்து $100K, அதாவது $100K. அதுக்கு மேலே உங்களோட பண்ணக்கூடாது, அது சம்பாதிக்கக்கூடாது. அதுக்கு மேலே சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் யூனிட்டி ப்ளஸ் இல்லை ப்ரோ பிளான்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். அதாவது காசு கொடுத்து யூனிட்டியே வாங்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் உங்கள் கேமை ரிலீஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு 100K மேலே போகக்கூடாது. அந்த 100K வந்துருச்சுன்னா நீங்கள் யூனிட்டி ப்ளஸ் வாங்கியே ஆகணும். அதான் இந்த பிளான்ஸு. இதுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸை படிச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ அக்ரி அண்ட் கெட் பர்சனல் லைசன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களோட லைசன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேஷன் எப்போ போல முடியுதோ அப்போ நீங்கள் ரிட்டன் லைசன்ஸ் பண்ணணும். இந்த பார்த்தீங்கன்னா ஏதோ ஜூன் 30 முடியுது. ஸோ நான் மறுபடியும் நான் ரிட்டன் லைசன்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஆட் லைசன்ஸ் பண்ணால் தான் எனக்கு மறுபடியும் அந்த லைசன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட்லாம் மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம லைசன்ஸ் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ப்ராஜெக்ட் வச்சுருந்தீங்கன்னா அது இந்த ஓப்பனில் போய்
ஆட் ஃப்ரம் த டிஸ்க் அழுத்தி ஸோ உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, நான் அப்புறமா ஒன்று நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ நம்ம நியூ ப்ராஜெக்ட் அழுத்திக்கலாம். ப்ராஜெக்ட் அழுத்தோடனே இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ நமக்கு 2Dயில் பண்ண போகிறதுல ஒன்லி 3D மட்டும் தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ 3Dயில் இப்படி கிளிக் பண்ணிட்டு இங்கே நிறைய இருக்கும், நல்லா போக போக சொல்கிறேன் என்னென்னு இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, பேர் வைக்கணும் இதுக்கு. ஸோ பேர் வந்து நான் இதுக்கு வைக்கிறது வந்து டுட்டோரியல் சீரிஸ்னு வைக்கிறேன். பிகாஸ் நம்ம டுட்டோரியல் தான் பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் பேருக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம், டுட்டோரியல் சீரிஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் நான் d/unity/projects அதில் தான் என்னோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வச்சிருக்கேன். இதே மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உங்களோட யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க அண்ட் கிரியேட் ப்ராஜெக்ட். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் யூனிட்டியும் அதோட எடிட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் யூனிட்டிக்குள்ளே போய் அதோட பேசிக் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு யூனிட்டியில் எப்படி நேவிகேஷன் பண்ணுறதுங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி இட்ஸ் மீ Angie signing off. I will see you in the next video.